இந்த சர்க்கரை சாப்பிட்றதுனால உடல் பருமன் பிரச்சனை ஏற்படுகிறது. தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகும். நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. கல்லீரல் நோய் பாதிப்பு ஏற்படுகிறது. மன ரீதியான பாதிப்பு ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு தான் வந்து கல்லீரல் வந்து டேமேஜ் ஆகும். ஆனா ஒயிட் சுகர் சாப்பிடக்கூடிய அந்த பெர்சனுக்குமே வந்து கல்லீரல் நோய் வந்து பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சர்க்கரை சாப்பிட்ற உலக அளவுல கம்பேர் பண்றப்ப இந்த சர்க்கரை நோயாளிகள் பட்டியல்ல இந்தியா தாங்க முதல் இடத்துல இருக்கு. ஆனா இந்தியா லெவல்ல கம்பேர் பண்றப்ப யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே கிடையாது. தமிழகம் தான். ஸோ நம்ம முன்னோர்கள் பல பல மருந்துகள உலகத்துக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க. மூலிகைகளா இருக்கட்டும், பல விஷயங்களா இருக்கட்டும். ஆனா, இன்னைக்கு சர்க்கரை நோயிலே நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகம். என்ன காரணம்னா, மாறி வரும் பழக்கவழக்கம், கலாச்சாரம், இந்த உணவு பழக்கம் அவங்க சொல்லிக் குடுத்த அந்த உணவு பழக்கவழக்கத்தையே நம்ம மறந்துட்டோம். ஸோ அதுதான் வந்து இதுக்கு முக்கியமான காரணமா நான் கருதுறேன். ஸோ சர்க்கரை வந்து அப்ப இருக்கவங்களும் சர்க்கரை சாப்பிட தான் செஞ்சாங்க. ஆனா, அவங்களுக்கு சுகர் எதுவுமே வரல. என்ன காரணம் அப்டின்னா, அவங்க சாப்பிட்டது எல்லாமே இயற்கையான சர்க்கரை. செயற்கையான சர்க்கரை கிடையாது. இப்பயும் வந்து அந்த தேன், வெல்லம், கருப்பட்டி, பனை வெல்லம் இதில செஞ்ச அந்த சர்க்கரைய சாப்பிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு. அதில வந்து இரும்பு சத்து நமக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அதில வந்து பயன்கள் இருக்கு. அதுக்கு தனியா ஒரு காணொளியே போடலாம். அந்த அளவுக்கு அதில பயன்கள் அதிகமா இருக்கு. ஆனா நம்ம அத விட்டுட்டு இப்போ அந்த கியூபிக் சுகர்ன்னு சொல்லிட்டு வேற வருது. அத வந்து வாங்கி போட்டா சுகர் வராது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா அந்த மாரி கிடையாது. மேக்ஸிமம் ஒயிட் சுகர் சாப்பிட்டோம் அப்படின்னா, ஒயிட் சுகர் வந்து சிம்பிளா சொல்லணும்னா ஸ்லோ பாய்சன் தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கன்சியூம் பண்ண நம்ம உடம்புக்கு வந்து டேமேஜ் பண்ணிட்டு தான் இருக்கும்.